எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு பரத் சார் நடிச்சிருந்தார். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படம் நடிச்சிருக்கலாமா நடிச்சிருக்கக்கூடாதா, ஏன் இதை ஃபஸ்ட்டே சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூ நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு 3-4 ஸ்டோரி வந்துட்டு ஒரு இடத்துல நடக்கும். ஓகே, ஆனால் இந்த படத்தோட பேருக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் தான் சம்மந்தம் இருக்கே தவிர பெருசாக சம்மந்தம் கிடையாது. உனக்கு நாளைக்கு ஒரு நாள் முழுசா டைம் தரேன், என் துட்டு எனக்கு மொத்தமாக வந்துடணும். ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கை தான் காமிச்சிருக்காங்க. அப்படி தானப்பா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அப்படி கிடையாது. இப்போ வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை நான் ஓடிட்டுருக்கிறேன். அங்கே பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை, அதுக்காக அவன் ஓடிட்டுருக்கான். இன்னொரு வீட்டில் வந்துட்டு இன்னொரு பிரச்சனை, அதுக்காக அவனும் ஓடிட்டுருக்கான். எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரே ஒரு பொருள் மட்டும் எல்லார் கையிலையும் வந்துட்டு யாருக்கிட்ட கொடுத்தாங்க தெரியாமல் கை மாறிட்டு இருக்குது. ஸோ அதுதான் இந்த படம். என்ன அப்படின்னு வந்துட்டு அதுதான் இந்த படம். இந்த படத்தை வந்துட்டு அவர் நடிச்சிருக்கிறது பதிலாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இட் மீன் வந்துட்டு பரத் சார் எதுக்கு நடிச்சாரு, ஸோ வேற ஏதாவது ஹீரோ நடிச்சிருந்தா கொஞ்சம் அவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் வளர்ந்து வர ஹீரோவுக்கு. ஸோ இந்த இடத்துல பரத் சாருக்கு வந்துட்டு இந்த படம் இந்த டைம்ல வந்துட்டு செட் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? ஏன்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படிங்கிற அந்த மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் இம்பாக்டா இருக்கே தவிர அந்த படம் இம்பாக்டா இல்லை. இப்போ மெட்ராஸ்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குப்பை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கன்று ஒரு இடத்துல கிடைக்குது. அந்த கன்னை எடுத்து எப்படி கை மாறுது, யார்கிட்ட கை மாறுது, யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு மாதிரி வந்துட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு கன்று தீர்வாக அமையுது. 6 புல்லட்டு, 4 மர்டர், 5 மர்டர் கிட்ட வரும். இந்த கர்மான்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த கர்மாவும் வந்துட்டு இந்த இடத்துல வேலை செய்யும். ஸோ அதை தான் இன்னைக்கு வந்துட்டு சூப்பராக காமிச்சிருக்காங்க. இட் மீன் பரத் சாரோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தோன்னா வந்துட்டு அவரோட லவ் பண்ணி ஒரு திருமணம் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு கிட்னி ஃபெயிலியர் இருக்கும். ஸோ அந்த கிட்னி ஃபெயிலியருக்காக ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு டோனரை தேடிட்டு இருப்பாங்க. அந்த டோனரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்கள யாரும் கொலை பண்ணிடுவாங்க. கர்மா. ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா அது நீங்கள் படத்தை பாருங்க, யார் கொன்னாங்க, யார் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. இந்த சட்டம் மட்டும் இல்லைன்னா நீங்கனாலும் சட்டை கூட போட முடியாது. அண்ட் இன்னொரு சைடில் வந்துட்டு ஒரு ஜாதி கேஸ்ட் பார்க்குற ஒருத்தனோட பொண்ணு வந்துட்டு ஒரு லவ் மேரேஜ் பண்ணும். அவனே வந்து ஜாதி பார்த்துட்டு இருக்கான். அவன் பொண்ணே அப்படி கல்யாணம் பண்ணா சும்மா விட மாட்டான். அப்போ அதுக்கு என்ன நடக்குது, அதில் வந்துட்டு கர்மா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். ஸோ அது அப்படியே கட் பண்ணால் ஒரு குப்பத்தில் வந்துட்டு குப்பை அல்ற வேலை பார்க்குற ஒரு அம்மாவோட பையன், அந்த பையன் வந்துட்டு திருநங்கையாக மாறுறான். திருநங்கையாக மாறினதுக்கப்புறம் கடன் தொல்லை, இந்த கடன் தொல்லைக்கு வந்துட்டு நடக்கிற இன்சிடென்ட்ஸ். அண்ட் அப்படியே கட் பண்ணால் அவங்களோட கூடவே வந்துட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவனுக்கும் இருக்கிற அந்த ஒரு விஷயம். அண்டு பொருள் கைமாத்துறது. ஸோ அந்த பொருள் கைமாத்துறதை பேஸ் பண்ணி அங்கே ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்த வந்துட்டு பொருள் மாற்றி ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா அங்கே வேற நடக்குது. ஸோ இப்படி வந்துட்டு கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். பட் ஆனால் இது பரத் சாருக்கு ஏற்ற படமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஒருத்தரை சுடணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு அந்த படம் வந்துட்டு பரத் சாருக்கு சூட் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். சூட் ஆகிருக்கும் எப்படின்னா வந்துட்டு சிங்கிள் மோட். ஓகே, சிங்கிள் மோடில் பரத் சாரை வச்சு சிங்கிளாக வந்துட்டு ஒரு கதையை அப்படியே ட்ராவல் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணுறது, அதுலேருந்து பிரச்சனை வர்றது, கேஸ்ட்டு பார்க்குறது, அதுலேருந்து பிரச்சனை வர்றது, குப்பத்தில் இவங்க வாழ்கிறது, ஸோ அங்கே ஒரு பொருள் கை மாறுறது, அங்கே பிரச்சனை ஆகுறது, அந்த ஒரு கதையை வந்துட்டு அப்படியே வச்சு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக ஒரு படம் எடுத்திருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்துட்டு இம்பாக்டாக இருந்திருக்கும். மற்றபடி இந்த படம் வந்துட்டு இம்பாக்டாக இருக்குது. அது எப்படின்னா வந்துட்டு நார்மலாக திருநங்கையை பற்றி அண்ட் வந்துட்டு குப்பை அல்றவங்க அவங்கள பற்றி
ஸோ அதில் நம்ம தேடி தேடி ஓகே இதை சொல்ல வராங்க, இது ஹைடன் டீட்டெயில்ஸாக இருக்கு போல அப்படிமா இருந்துட்டு நாமளே தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு வந்துட்டு பெருசாக இம்பேக்டாக லைட்டாக நானே சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு விஷயத்த வந்து நல்ல விஷயமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற திங்கிங் இருக்கிறதுனால வந்துட்டு படத்தில் என்ன நல்ல விஷயமா காமிச்சிருக்காங்க அப்படி மாதிரி. ஸோ திருநங்கை எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு வளர்ந்து வர ஒரு பையன் இப்போ திருநங்கையாக மாறினான்னா அவனுக்கு இருக்கிற கஷ்டம். அண்ட் அப்படி கட் பண்ணால் நம்ம தலைவர், ஸோ அவரும் வந்துட்டு ஒரு வில்லனிசம்ல இருந்திருக்காரு. அப்படி கட் பண்ணால் திரும்ப அந்த பொண்டாட்டிக்காக திரும்ப அந்த வில்லனிசத்துக்குள்ள உள்ளே போனதுக்கப்புறம் அவர் பண்ணுற அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் அப்படி வந்துட்டு அவர் தப்பாக ஒரு விஷயத்த பண்ணி ஸோ தப்பாக வந்துட்டு எல்லாம் நடக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமிச்சு இந்த படத்தை வந்துட்டு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இப்போ தானடா கேவலம்னு சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு படம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் சைடு வந்துட்டு படம் ரொம்ப ட்ராப்பிங் தான். ஸோ இந்த படத்தை வந்துட்டு புது ஹீரோ, இப்போ புதுசாக இண்டஸ்ட்ரிக்குள்ள வரவங்க அண்டு யாராவது புதுசாக வந்துட்டு ஏதாவது பண்ணியிருந்தாங்க அண்டு புதுசாக எவ்வளோ ஒருத்தன் உள்ள வந்திருந்தாங்கன்னா அவனுக்கு இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு புது இதாக இருந்திருக்கும். ஸோ புது வேலை வந்திருக்கும், புதிய ஆள் புதுசாக வந்துட்டு ஏதோ ஒரு படத்தை வந்து இப்போ மாநகரம் படம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாநகரம் படத்தை வந்து இருக்கிற மாதிரி பாதி கதை, அதே மாதிரி இந்த படமும் வந்துட்டு பாதி கதை. ஸோ அது வந்துட்டு ஒரு புதுசாக அவளை வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஏற்கனவே நம்ம வந்துட்டு பார்த்து இவருக்கு வந்து இந்த மாதிரி கதை சூட் ஆகும் நம்ம அந்த மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது வந்துட்டு அப்படி ஒரு சரி ஒரு படத்தை ஃபுல்லாக புதுசாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டாலுமே வந்துட்டு இந்த ஒரு கதையை இந்த மாதிரி கொண்டு போனது என்னை கேட்டால் ராங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கே, அது ஏன் எனக்கு தெரியல, எல்லா படத்துலையுமே வந்துட்டு இந்த கே சம்மந்தமான விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. எனக்கு அது ஓகேவா, அது கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் தட்ஸ் ஃபைன், ஓகே. அது வந்துட்டு என்கேஜ் பண்ணுறது ஓகே தான். 2 பேர் கரெக்டாக அவங்களோட பிரியத்தில் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு தட்ஸ் ஃபைன். கே பேரண்டிங் எல்லாமே ஓகே தான். பட் அதை வந்துட்டு படம் மூலயமா வந்துட்டு எல்லார் மனசுலையும் திணிக்கிறாங்களா அப்படி மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இட் மீன் என்னோட எண்ணம் தப்பாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஐம் சாரி. பட் ஆனால் வந்து அது கரெக்டாக இருக்குது, அது ஓகே, சொசைட்டிக்கு அது தேவை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வந்துட்டு தட் ஃபைன். எனக்கு திருநங்கையை கூட நான் வந்துட்டு எனக்கு ஓகேங்க. ஸோ அது வந்துட்டு பாலினம் மாதிரி நான் ஏற்றுக்க முடியுது. பட் இதுவும் ஓகே தான். பட் ஆனால் இதை ஏன் திணிக்கிறீங்க? இந்த அளவுக்கு வந்துட்டு திருநங்கையை பற்றி ஒரு படத்தை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு வர மாட்டேறீங்க. பட் இதை மட்டும் ஏன் அப்படின்னா இந்த படத்தை நான் சொல்ல வரல. இப்போ அந்த காதலிக்க நேரம் இல்லை அந்த படமாக இருக்கட்டும், ஸோ நிறைய படத்தில் வந்து இது சொல்ல வராங்க. அது ஏன் இதை வந்துட்டு கொஞ்சம் திணிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச இதை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். அப்போ நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் என்னை திருத்திக்க நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தில் சொல்லியிருக்க கதை கரு இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ தான். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Bye.